யூசன் ப்ராஜெக்ட். ஸோ எனக்கான டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா கார்பேஜ் கலெக்டிங் ரோபோட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாகவே கார்பேஜ் எப்படி கலெக்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு ஹியூமன்ஸ் வச்சு நம்ம கையால் கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கையால் கலெக்ட் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டஸ்லாம் கலெக்ட் பண்ணும்போது என்ன பிரச்சனையும் இல்லை. ஸோ அந்த வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணும்போது பிரச்சனை இருக்காது. ஸோ இப்போ இது மெடிக்கல் வேஸ்ட் இல்லை இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னா, ஸோ அதை நம்ம அதை எடுக்கும்போது என்ன பிரச்சனைனா, அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா க்ளவுஸ் போடணும், இல்லை அது போக ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவை அதை எடுக்கிறதுக்காகவே. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதில் ஸோ தெரியாதனமாக கைப்பற்றுச்சு இல்லை ஏதாவது கீறிச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்லாம் கெமிக்கல்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கெமிக்கல்ஸை நம்ம கையால் தொடங்குதுன்னா சம் ரேஷஸ் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதே மாதிரி மெடிக்கல் வேஸ்ட்ஸ்லேயும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ மெடிக்கல் வேஸ்ட்டில் சிரஞ்சஸ் நிறையா ஸ்பான்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ அந்த கிடைக்கிறது சம்டைம்ஸ் எல்லா இடத்துலையுமே நம்ம க்ளவுஸ் போட்டு தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா நிறையா இடத்துல இல்லை. ஸோ இந்த மாதிரி ஆகும்போது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் பரவதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது அவங்களுக்கான டேஞ்சர்ஸ் அதிகமாகவே ஆகுது. ஸோ இந்த இடத்துல இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகும். ஸோ ஸ்ப்ரெட் ஆகிறது அதிகமாகிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிறது இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த ரோபோட்டிக் ஆம்ங்கிறத கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது மூலமாக என்ன ஆகும்னா ஈஸி டு யூஸாக இருக்கும், காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஹியூமன்ஸ் கொடுக்குற காஸ்ட்டு அது போக அவங்களுக்கு தனியாக அந்த க்ளவுஸு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அதோட காஸ்ட்டை விட இது ஒரு இதை ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம இது மூலமாக ஈஸி டு யூஸாக இருக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் என்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த ஆப்பு ஆர்டினோ ப்ளூடூத் கண்ட்ரோலர்ஸ். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ப்ளூடூத் மூலமாக பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா ESP32 ரோபோட் இதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ இப்படி நார்மலாக பேர் பண்ணுற மாதிரி பேர் பண்ணிக்கணும். ஸோ பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இப்போ பேர் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் கொடுத்துடணும். ஸோ ஓப்பன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்படி தான் இருக்கும் உள்ளே. ஸோ உள்ளே நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கேம் பேட் செட்டப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கேம் பேட் செட்டப் யூஸ் பண்ண ஆரம்பித்த உடனே ஸோ நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் கனெக்ஷன் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ESP32 ரோபோட்டுங்கிறது கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே செட்டிங்ஸில் போயிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம இங்கே இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே ஆல்ரெடி இருக்கிறத நம்ம எக்ஸ்ட்ராவாக செட்டப் பண்ணுறோம். ப்ரெஸ் F கொடுக்கணும், ரிலீஸ் S கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி F ப்ரெஸ் D டவுன் கொடுக்கணும். ஸோ ரைட்டுக்கு R கொடுக்கணும், S தென் லெஃப்ட் இதெல்லாம் நம்ம நார்மலாக LASன்னு கொடுத்துக்கோம். ஸோ ட்ரையாங்கிளுக்கு நான் UW கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரையாங்கிளுக்கு எதுக்குன்னா நமக்கு ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் முன்னாடி பின்னாடி போகிறதுக்காக. ஸோ W அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ரிலீஸ் பண்ணும்போது. ஸோ அதே மாதிரி D பின்னாடி போகிறதுக்கு. ஸோ அதுக்காக தென் சர்க்கிள் எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்காக. அந்த ஹேண்ட் க்ளோஸன் சர்க்கிள் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஹேண்ட் க்ளோஸ் பண்ணிக்கும். தென் ப்ரெஸ் O கொடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயர் எதுக்குன்னா நம்ம அதை O கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஹேண்ட் ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுக்கு கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம இங்கே நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த கண்ட்ரோலில் இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு ஃபார்வேர்டு போகிறது, தென் அதே மாதிரி பேக்வேர்டுக்கு, தென் இங்கேருந்து லெஃப்ட் டர்ன் பண்ணுறோம். தென் அப்படியே இந்த பக்கம் ரைட் டர்ன் பண்ணுறோம். ஸோ ரைட் டர்ன் பண்ணுறோம் நம்ம. தென் பேக் அடிச்சுட்டு ஃப்ரண்ட் உள்ளே வரோம். ஸோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸ் எப்படி பிக் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் மூவ் கொடுத்துக்கிறோம். நம்ம ஃப்ரண்ட் மூவ் கொடுத்துட்டு ஸோ இப்போ ஹேண்ட்ஸை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஹேண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். தென் உள்ள ஃப்ரண்ட்டு நல்லா ஸோ இப்போ பிக் பண்ண போகிறோம். ஸோ பிக் பண்ணுறதுக்கு நான் சர்க்கிள் கொடுக்குறேன். ஸோ பிக் ஆகிட்டு ஸோ இப்போ நம்ம பாக்ஸில் டஸ்ட்பினில் போட போகிறோம். ஸோ பர்ஸ்பினில் போட்டு ஸ்கொயர் ஆகணும் அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ டஸ்ட்பினில் விழுந்துடும். ஸோ நம்ம பழையபடி இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டில் போய் மூவ் பண்ணி போனாலும் சரி, பேக்கில் போய் மூவ் பண்ணி போனாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இதுதான் சார்ஜிங் சப்போர்ட். நம்ம இதுலேருந்து தான் நமக்கு கண்ட்ரோல் பேட்டரி மூலமாக சார்ஜ் ஆகிட்டுருக்கு. சார்ஜ் போய்கிட்டு இருக்குது, எல்லாத்துக்கும் பவர் சப்ளை போய்ட்டுருக்கு. தென் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு மோட்டர் டிரைவர் யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே ஒரு மோட்டர் டிரைவர் யூஸ் பண்ணியிருப்போம். தென் இங்கே ESP32 மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருப்போம். தென் இங்கே பார்த்தோன்னா இங்கே ஒரு மோட்டார் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே ஒரு மோட்டார் யூஸ் பண்ணியிருப்போம். தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு செர்வோ யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஹேண்ட்ஸை ஹேண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் அது போக இங்கே ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்போம், ஆன் ஆஃப் சுவிட்ச். இது மூலமாக நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ தென் இது எப்படி ஒர்க் ஆகுது, எதுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த
இது வந்து 11.1 வோல்ட் பேட்டரி. ஸோ இந்த பேட்டரி மூலமாக தான் அந்த பேட்டரி மூலமாக தான் நமக்கு எல்லாத்துக்கும் பவர் சப்ளை போகுது. ஸோ நம்ம இது மூலமாக நமக்கு சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸ்டர்னலாக இங்கே சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்க முடியும். தென் இங்கே ஒரு மோட்டார் டிரைவர் சொல்லியிருந்தோம். ஸோ L298Nங்கிற மோட்டார் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 மோட்டார் டிரைவர் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மோட்டார் டிரைவர் ஃபுல்லாகவே இங்கே இருக்கிற இந்த மோட்டார்ஸ் நம்ம அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். தென் இன்னொரு மோட்டார் டிரைவர் எதுக்காக அப்படிங்க பார்த்தோம்னா, நம்ம வீல்ஸை ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி 2 மோட்டார் டிரைவர்ஸ் 2 இதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். தென் இங்கே வந்து ஒரு சர்வோ மோட்டார் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த சர்வோ எதுக்காக அப்படிங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காக, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தென் இங்கே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ESP32ன்னு சொல்லுவோம். ஸோ ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ இந்த கண்ட்ரோல் தான் நமக்கு பிரெயினாக ஆக்ட் ஆகுது. ஸோ பிரெயினாக ஆக்ட் ஆகுது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கொடுக்குற கமாண்ட்ஸ் எல்லாம் இதுதான் வாங்கிட்டு ஒவ்வொரு இந்த மோட்டார் டிரைவருக்கு எல்லாத்துக்குமே கமாண்ட் சென்ட் பண்ணோம். ஸோ இதை நீ வந்து மோட்டார் ஃப்ரண்ட் போ, பேக் போ, ரைட் திரும்ப, லெஃப்ட் திரும்ப எல்லா கமாண்ட்ஸையும் இந்த ESP32 தான் கொடுக்குது நமக்கு. ஸோ இது மூலமாக நம்ம கமாண்ட்ஸ் எல்லாத்துக்கும் போய்கிட்டு இருக்குது. ஸோ இது இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மோட்டார்ஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரி முன்னாடி பின்னாடி உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். ஸோ இங்கே டஸ்ட்பின் வச்சுருப்போம். ஸோ இது மூலமாக டஸ்ட்பின்னே இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ ஆன் ஆஃப் சுவிட்ச் பார்த்துருப்போம். ஸோ இது மூலம் பவர் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும் நம்மளால் ஈஸியாக. ஸோ இது இப்படி தான் ஒர்க் ஆகுது. தேங்க்யூ.